வணக்கம். நான் டாக்டர் அருள் சரவணன், சீஃப் சைக்கியாட்ரிஸ்ட், எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல். இப்போ சமீபமாக பல செலிப்ரிட்டிஸ் தங்களுக்குள்ள சில மனநல பிரச்சனைகளை பற்றி வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க, உங்களுக்கே தெரியும். அதில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் ஏடிஹெச்டி. ஏடிஹெச்டினா என்ன? அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர் ஆர் ஹைப்பர் கைனட்டிக் டிஸார்டர். இதில் பேரில் இருக்க மாதிரியே இந்த குழந்தைகள் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. ஒரு இடத்துல அவங்களால ஒரு குறைஞ்ச நேரம் அமைதியாக இருந்து ஒரு வேலையை பண்ண இயலாமல் இருக்கும். எப்பயும் ஓடுறது, ஒடியாடுறது, துருன்னு இருக்கிறது, ஏறுறது, இறங்குறது, குதிக்கிறது, டிவி ஆன் ஆஃப், இது மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பெரும்பாலும் ஆண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவிட்டி அதிகம் இருக்கிறதால அவங்கள உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. பட் சில சமயங்களில் பெண் குழந்தைகளுக்கு அவ்வளோ ஹைப்பர் ஆக்டிவிட்டி இல்லைனாலும் இன்அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், அதாவது கவனமின்மை ஜாஸ்தி இருக்கலாம். ஏடிஹெச்டியில் 3 விஷயம். ஒன்று ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க, ரெண்டாவது இம்பல்சிவாக இருப்பாங்க, அதாவது அவங்களுக்கு தோணின விஷயங்களை உடனே சொல்கிறது, தோணுனதை உடனே செஞ்சிடறது, அவங்கள தங்களை கட்டுப்படுத்திக்க இயலாது. 3வது விஷயந்தான் நான் சொன்னேன், இன்அட்டென்ஷன். கவனம் இருக்கிறது இல்லை, உட்கார்ந்து ஒரு விஷயத்தை கூர்ந்து ஆராய்ந்து அதுக்கான வேலைகளை செய்கிறதுல கஷ்டம், ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுறதுலையோ இல்லைன்னா ஒரு ப்ளே என்கேஜ் பண்ணுறதுலையோ கஷ்டம் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பொதுவாக குழந்தைகளுக்கு இருக்குது அப்படின்னா அது ஒரு 2 அல்லது மேற்பட்ட இடங்களில் காணப்படுது அப்படின்னா, உதாரணத்துக்கு வீட்டில், இல்லைன்னா ஸ்கூலில், இல்லைன்னா விளையாடுற இடத்துல, இந்த மாதிரி 2-3 செட்டிங்கில் இதே மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னும் போது இதை நாம் என்ன ஏதுன்னு கண்டிப்பாக பார்க்கணும். பொதுவாக குழந்தைகளுக்கு 6 வயதுக்கு மேலே ஒரு தீர்க்கமான ஏடிஹெச்டி டயக்னோசிஸ் நம்மளால் கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஏடிஹெச்டி இஷ்யூஸ் இருக்கிற சில்ட்ரனுக்கு ஒரு அனுபவம் வாய்ந்த சைக்கியாட்ரிஸ்ட் டயக்னோஸ் பண்ணி அவங்களோட உதவி கண்டிப்பாக தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் டெவலப்மெண்டல் பீடியாட்ரிக்ஸோ, கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டோ, இல்லை ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸோ அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ப என்ன வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அவங்களுக்கு உண்டான உதவிகளை நம்மளால் செய்ய முடியும். குழந்தைகளை நாம் மிரட்டுறதாலேயோ அடிக்கிறதாலேயோ இல்லை பனிஷ் பண்ணி திருத்தணும், அவங்கள மாற்றணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுனாலையோ அவங்க மாற மாட்டாங்க. இந்த விஷயத்தை தயவுசெய்து கவனத்தில் எடுத்துக்கோங்க. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.